ரஜினிகாந்த் சார் போனாலும் கூட்டம் வரும், அஜித் சார் போனால் கூட கூட்டம் வரும், நடிகர்கள் போனால் கூட்டம் தான் வர செய்யும். கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் பாலிசியை பிடிச்சு உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை அரசியல் எதிரி திமுக தான், நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. வெளியில மக்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, எங்க போனாலும் இவருக்கு பயங்கரமா கூட்டம் கூடுது, ஒரு புதிய அலை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கூட்டங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், கூட்டங்கள் வரதான் செய்யும். அதாவது மக்களோடு மக்களாக சென்றவர்களுக்கே கூட்டம் வருகிறது சொல்லும்போது மக்களை புதிதாக சந்திப்பவர்கள் கூட்டம் வராட்டி தான் வருத்தப்படணும். நாளைக்கு அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் சார் போனாலும் கூட்டம் வரும், அவங்களாச்சும் பல ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, அஜித் சார் போனால் கூட கூட்டம் வரும், நடிகர்கள் போனால் கூட்டம் தான் வர செய்யும். கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் பாலிசியை பிடிச்சி உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை தேர்தல் களம் தான் முடிவெடுக்கணும். கூட்டத்தை வச்சு முடிவெடுக்க முடியாது. அது எவ்வளோ பேருக்கு வாக்குரிமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலையே. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த ஒரு முடிவை? ஏன்னா நிறைய நடிகர்கள் இதை சொல்லுவாங்க, ஆனா யாருமே இந்த முடிவு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த முடிவு ஒரு கடைசி படம், இதோட படம் நடிக்க மாட்டேன், நான் முழு நேரம் அரசு, அது அந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம்.